பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே, சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. என் இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமென், ஆமென். நமக்கு எல்லாமே இயேசுதான். இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர்தான் நம்மை சிருஷ்டித்தவர். எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கென்றும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவர் மூலமாய் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமானவர், கிருபையும் சத்தியமானவர். கிருபை என்பது தேவனுடைய தயா, தேவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம். அதான் அந்த கிருபை, எல்லாம் சேர்ந்ததான் அந்த கிருபை. அன்பு, தயா, இரக்கம், மனதுருக்கம், அவருடைய ஹிருதயத்தின் நினைவுகள், அதெல்லாம் சேர்ந்ததான கிருபை என்று சொல்லுது. நம்மால் செய்யக்கூட முடியாத காரியங்கள் அவர் செய்கிறார், அதான் அந்த கிருபை. நம்மால் செய்ய முடியாத காரியம் சொல்கிறேன். ஒரு உதாரணமாக, நோவா എന്ന ഒരു മനുഷ്യൻ இருந்தார். ആദിയാമം പുസ്തകത്തിലുണ്ട് 6 அதிகாரம். அதில் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் സർവ വല്ലമയുള്ള ബ്രഹ്മാണ്ടത്തുക്കുടയവരാകുന്ന ദേവനുടെ കൺകളിലെ കൃപ കിടച്ചത്. അതന്നെ കൃപ. பூமி முழுவதும் தேவன் கம்ப்ளீட் அழிக்க போகிறார். அந்த நேரத்தில் பூமியில் எல்லா மனிதர்களிலும் வித்தியஸ்தமான ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவரை சந்ததிகள், அவர் சந்ததிகளுடைய துணையார்கள், நோவா, அவருடைய மனைவி, 8 பேர்கள் உலகத்திலிருந்து வித்தியஸ்தமான ரீதியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதென்ன வித்தியாசமான ரீதியில்? உலக மக்களை போல வாழ்கிற வாழ்கையல்ல அவருடைய வாழ்கை. அவர் செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ். லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கிறதும் அநீதி, அக்கிரமம். வரதட்சணை வாங்கினது கொடுக்கறது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதிக்கு பிரியமான காரியமல்ல. தேவனுடைய கண்களில் அது கோபம். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்பது, சங்கீதக்காரன் சொல்லுது, அது நீதியும் சமாதானம், நீதியும் நியாயവും அஸ்திவாரமே. அவருடைய சிங்காசனத்தினுடைய அஸ்திவாரமே நீதி நியாயம். அந்த கிருபை நோவாவை என்ன பண்ணினார்? பூமி முழுவதும் அழிக்கப் போகிறார். தேவனுடைய கர்த்தருடைய கண்களிலிருந்து வந்த கிருபை அந்த நோவாவை காப்பாற்றதுக்குள்ள வழிவாசலை உண்டாக்கியதான அந்த கிருபை. கிருபை என்பது எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அந்த காலத்தில் அந்த மனிதனுக்கும் குடும்பத்துக்கும் அவருடைய மக்களுக்கும் ஷாம், காம், யாபேத்து 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுக்கும் துணையார்கள் 3 பேர். நோவா, அவருடைய மனைவி, அவர் 8 பேர். அவர்களுக்கு அந்த கிருபை
அந்த தேசத்திலிருந்து, இந்த பூமியிலிருந்து, அந்த அழிவிலிருந்து, எல்லா தீங்கிலிருந்தும் காத்து கொள்ளதான அந்த கிருபை. ஆண்டவர் சொன்னார், மழை வரப்போகுது நோவா, நீ ஆகவே ஒரு கப்பலை உண்டாக்கு. மழை வரும்போது அந்த தண்ணீர் பர்வதங்களுக்கு மேலே போயிடும், பூமியில் உள்ள எல்லா பர்வதங்களுக்கும் மேலாய் போயிடும். கப்பலை நீ உண்டாக்கும் போது அந்த கப்பலுக்குள்ளே உனக்கு தேவைகளெல்லாம் நான் சொல்லுந்தபடி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். கப்பலுக்கு நீளம், அகலம், உயரம் இதெல்லாம் கர்த்தர் சொன்னது. அது அந்த கிருபை. அதே போல ஆண்டவர் சொன்னபடியே அது கட்டப்பட்டது, அவர் காப்பாற்றப்பட்டது. கப்பல் மேலே மேலே உயர்ந்து போகும்போது கீழே இருக்கிற பூமியில் அத்தனை ஜனங்களும் மாண்டு போனார்கள். நோவா குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு சொன்னால், பூமி முழுவதும் அழிஞ்சு போகும்போது, மாண்டு போகும்போது, சர்வ சராச்சரங்களும் சர்வ மனிதனும் அழிஞ்சு போகும்போது, மாண்டு போகும்போது, நோவாவும் குடும்பமும் கிருபை மேலே கொண்டு போனது. அதான் அந்த கிருபை. அவர்கள் கப்பலுக்குள்ளே இருந்தார்கள். We have a God who remembers us. நோவாவையும் குடும்பத்தையும், நோவாவுடைய கூட இருந்த அத்தனை, இன்னைக்கு கடந்த அத்தனை மிருகங்களும் ஜீவஜாலங்களும் எல்லாம் அந்த கப்பலுக்குள்ளே இருந்தது. அதாவது கிருபை, காத்து கொள்ளுந்த கிருபை எல்லாவரையும் காத்து கொண்டார். பிரியமானவரே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை என்பது நம்மால் செய்ய முடியாத காரியங்கள். நோவா ஒரு கார்பெண்டர் அல்ல. ஆண்டவர் கொடுத்த மரம் சாதாரண ஒரு நல்ல மரமாயிட்டு கொடுக்கவில்லை. அந்த மரம், அந்த செயல் வளைஞ்சு நேராக போகுന്ന மரம் இல்லை, வளைஞ்சது. அது சீர்படுத்தி எடுக்கணும். വളരെ கஷ்டமான நிலைமையில் அதெல்லாம் செய்தெடுத்து குடும்பத்தை காப்பாற்ற அந்த கப்பலை கட்டி எடுக்க தேவன் சொன்ன உயரத்தில், மகலத்தில், நீளத்திலும் அதை அந்த கப்பலை உருவாக்கி எடுக்க വളരെയധികം പ്രയാസം. അതാണ് ഇടുക്കமான വഴിവാസൽ, ഇടുക്കവും ഞെരുക്കവുமான வாசல். கர்த்தரெல்லாம் சொன்னார் இயேசுநாதர், இடுக்கும் ഞെരുക്കവുமான வழிவாசலൂടെ போ. த ப்ரோட்வே அது വളരെ വിശാലമായിരിക്കും. അതിലൂടെ പോകുന്ന மனிதர்கள் ஏராளம், தாராளமான மக்கள். ப்ரோட்வேன்னு சொல்லும்போது விசாலமான வழி. எந்த தெய்வத்தை வேணாங்களும் நம்பலாம், எங்கே வேணாங்களும் உட்காரலாம். അതല്ല, ദുർമാർഗരുടെ ആലോചനയിൽ നടവാമലും പാപികളുടെ വഴിയിൽ നില്ലാമലും പരിഹാസക്കാർ ഉക്കാറുമിടത്തിൽ ഉക്കാറാമലും കർത്തരുടെ വേദത്തിൽ, വേദം നമുക്ക് തന്നിരിക്കുന്നത്. നോവാവുടെ കാലത്തിൽ ബൈബിളുണ്ടാ? ഇല്ല. பைபிள் கிளாஸ் உண்டா? இல்லை. சர்ச்சுகள் உண்டா? அவர்கள் வாழ்ந்தது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்கள். அந்த காலத்தில் பூமியில் இருந்த ஜனங்களிலிருந்து நீதியும் நேர்மையும் உத்தமமாய் வாழ்ந்தார்கள். அவருடைய ஆண் பிள்ளைகள், அவருடைய ஆண் பிள்ளைகளோட துணையார்கள் நோவா, அவருடைய மனைவி. ஆகவே தான் அவர்கள் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. கிருபை என்பது ஒரு இடத்துல கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு அந்த கிருபை அழிச்சு போட்டது. கீழ்ப்படிஞ்ச நோவாவின் குடும்பத்தையும் தேவன் உயர்த்தி கொண்டு வந்ததான கிருபை. இன்றைக்கு கூட கர்த்தர் நாமத்தினால சொல்லுகிறேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கிறது. கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ டிவியிலே எத்தனையோ சேனல்கள் இருக்குது. எத்தனையோ பேர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் பரிசுத்தவான்கள். கேட்காம எப்படி அது விசுவசிக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும். கேள்வியினாலே விசுவாசம் உண்டாகும். விசுவசிக்காமே ஒன்றும் ரட்சிப்புண்டாகாது. பிரசங்கம் பண்ணம்னா மக்கள் உண்டு. பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிரசங்கத்தினாலே நம்ம அந்த சப்தம் கேட்க முடியும். டிவி மூலமாய், மீடியா மூலமாய், நெட்டு மூலமாய், யூடியூப் மூலமாய், வாட்ஸ்அப் மூலமாய், ஃபேஸ்புக் மூலமாய் எத்தனையோ
രീതിയിൽ നമുക്ക് രക്ഷിപ്പ് ഇരിക്കുന്നത് இந்த காலத்தில். பிரியமான சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவினை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் നിത്യരാജ്യത്തേക്ക് പോക മുടിയാതെ. യേശു ക്രിസ്തു ഒരുവരേ പരലോകത്തേക്ക് വഴി, വേറെ വഴിയില്ല. ദൈവരാജ്യത്തേക്ക് പോക വഴി യേശു ക്രിസ്തുதான். യേശു ക്രിസ്തു சொன்னல்லே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எന്ന அந்த சிலுவை வழி தான் அந்த பரலோக ராஜ்யம் போக முடியும். Only very few people find the straight and living narrow way. இந்த இடுக்கவும் நெருக்கமான வழின்னு சொன்னால் നമ്മുടെ മതമോ ജാതിയോ നമ്മുടെ ബുദ്ധിശക്തിയോ നമ്മുടെ അറിവോ നമ്മുടെ പട്ടമോ പഠിപ്പോ ഒന്നും നമ്മുടെ അഴകൊന്നും പരലോകത്ത് കൊണ്ടുപോയി ചേർക്കാതെ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷകരായി ഏറ്റുകൊള്ളുന്നதுக்கு വഴി என்ன? அவரை சத்தியத்தை கேளுங்க. நான் சுக்கு காப்பி வியாபாரம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனிதன். 10, 12, 15 വർഷം എൻ്റെ പിള്ളേരെല്ലാം ചെറു വയസ്സിലെ ഞാൻ ചുക്ക് കാപ്പി വ്യാപാരം പണു. കോടമ്പാക്കം, കോയമ്പേട്, NSK നഗർ, ടി നഗർ, അയനാപുരം, അത് പല അംജിക്കര, പല ഭാഗങ്ങളിലെല്ലാം ഞാൻ ഒരു 1000 കൈപ്രതി എടുത്തുകൊണ്ട് പോകും. ചുക്ക് കാപ്പി കൊടുക്കുമ്പോൾ ഒരു കൈപ്രതി കൊടുക്കും. சீக்கிரம் விற்று காலி ஆகும்போது ஒரு ரோடு பக்கத்தில் ஜனங்கள் அதிகமாகி போன இடத்துல நான் கைப்பறுத்தி கொடுத்துட்டு திரும்பி வருவோங்க. ஆண்டவர் என்னை நோக்கி பார்த்தார், என்னோடு அவர் பேசினார். அதனால தான் நான் தரிசனம் தந்தார். அதான் நான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அவருக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறது. இடுக்கவும் நெருக்கமான வழின்னு சொன்னால், பரலோகம் போகிற வழி இடுக்கவும் நெருக்கமானு சொன்னால், നമ്മുടെ ഇഷ്ടத்துக்கு வாழக்கூடாது, നമ്മുടെ சுயத்துக்கு வாழக்கூடாது. ஆண்டவரே, என்னை உண்டாக்கிய தேவனே, என்ற தெய்வமே, என்னை படைச்சவரே, காலையில் எழும்பி சொல்லுங்க. அவர் பேசுவார். அதிகாலையில் என்ன தேடுனவன் என்னை கண்டடையும் எழுதிக்குது. தேடுங்கள் கண்டடையும், தட்டுங்கள், டக் டக்னு அடித்து தட்டணும். நம்ம ஹிருதயம் வர தட்டணும். அப்போ அது அவரை கண்டிடும். தேடணும். அப்போது நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு என்ன கேட்கும்போது அது தருவார். ஆஸ்கு, நோக்கு, சீக்கு, அதான் கேளுங்கள், தட்டுங்கள், தேடுங்கள். இது 3 தான் இயேசுநாதர் சொன்னார். பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு ராஜ்யத்தில் நாம் வாழ்கிறோம். எந்த நேரத்திலும் இந்த பூமி என்ன வேணுங்களும் ஆகும். வானமும் பூமியும் ஒழிஞ்சு போயிடும். வேதம் சொல்லுന്ന சத்தியத்தை நான் சொல்கிறேன். 24:35 மத்தேயு. വാനവും ഭൂമിയും ഒഴിഞ്ഞു പോവും. യേശുക്രിസ്തുവിൻ്റെ വാർത്തകൾ ഒരു കുത്തു കോമ വള്ളിപ്പുള്ളി ഒഴിഞ്ഞു പോകാതെ വിശ്വസി. ഏതേ സമ്പാദിച്ചാലും യേശുവെ സമ്പാദിയെങ്കിൽ. പിള്ളേർക്ക് ബൈബിൾ ഇല്ലെങ്കിൽ വാങ്ങിക്കൊടുങ്ക. எனக்கு ஒரு மெகாஃபோன் வாங்கி தந்த ஒரு சகோதரி. ഞാൻ പോകുന്ന വഴിയെല്ലാം ലീവ് നേരങ്ങളിൽ ബസ് ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്ന നേരത്തിൽ അണ്ണാ നഗർ ഓരോ ബസ് വരും. கொஞ்சம் நேரம் நின்று ஜனங்கள் இறங்கும்போது நான் பேசிக்கொண்டு நிற்பேன். பஸ்ஸில் போனால் அடுத்த நீங்கள் போகிற இடத்துல இறங்கலாம். പക്ഷേ பரலோகத்தில் எப்படி போகிறது? பஸ்ஸில் போக முடியுமா? அப்போ ஸ்கூட்டருக்காக இருந்துப்பார், பைக்காக இருந்துப்பார், காருக்காக இருந்துப்பார். ஐயா, காரு இதே போல் 1000 காரு வாங்கினாலும் 1000 ஸ்கூட்டர் வாங்கினாலும் நித்திய ராஜ்யத்தை போகிறதுக்கு அது ஒன்றும் உதவாது. நம்முடைய ஆத்மா விலையாறப்பெற்றது. ஆண்டவர் ராஜ்யத்தை போகிறதுக்கு வழி இயேசு கிறிஸ்து என்று சொல்லு. ஒரு கைப்பிரதியை கொடுப்போம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே இரட்சகர். அவர் நமக்காக சிலுவையிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்தார். ஈட்டியில் குத்தி விழா இரத்தம், முள்கிரீடம் இரத்தம், காயங்கள், அவருடைய திருப்பாதங்கள் சேர்த்து வச்சு ஆணிகள் அடிக்கப்பட்ட நமக்காக இரத்த சிந்தனை.
ഇപ്പോൾ നാം இந்த பூமியில் കാണുന്ന ஒவ்வொரு மக்களும் பரலோகதேவன் ஆடாய் பிறக்கட்டும் பெண்ணாய் பிறக்கட்டும் என்று சொல்லி தான் நாம் உண்டாகிறது. இனி வரும் தலைமுறைகளும் அப்படி ஆண்டவருடைய திட்டத்தில் தான் உருவாகிறது. ஒரு ஆணும் பெண்ணினாலே ஒரு குழந்தை உண்டாகதல்ல, கர்த்தர் தான் கட்டளையிடுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவருக்கு உண்டாகுന്ന சமாதானம் பெரிதாയിരിക്കും. பைபிள் வாங்குங்க, நல்ல அழகான பைபிள். 1000 ரூபா, 1500 ரூபா, 500 ரூபா நல்ல பைபிள் வாங்கி உங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்குங்க. நீங்களும் படிங்க. பக்கத்தில் ஆவிக்குரிய சபை இருந்தால் போங்க, ஜபம் பண்ணுங்கள். ஜபம் ஜெயத்தை கொண்டு வரும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. ஹல்லேலூயா. ப்ரேயர் என்று சொன்னால் என்ன? நம் தேவனோடு பேசுகிறது. பைபிளை படிக்கும்போது என்ன? தேவன் நம்மோடு பேசுகிறது. பிரியமானவர்களே, കാണാത്ത ദൈവത്തെ കാണக்கூடிയതാണ് ബൈബിൾ. ബൈബിളിൽ ഇരിക്കുന്നത് ദേവനുടെ വാർത്ത. അത് പരിശുദ്ധാവിയാനവരുടെ അഭിഷേകം നിറഞ്ഞ പരിശുദ്ധവാன்கள் മൂലമായി എഴുതപ്പെട്ട വാർത്തകൾ. അത് പഠിക്ക தேவன் உங்களை வெளிச்சமாய் மாற்றுவார். தேவன் இந்த பூமிக்கு உங்களை உப்பாக்கி மாற்றுவார். நீதிக்கு நியாயத்துக்கும் வேண்டி போராடி ஜெயிக்கிற மக்களாய் மாற்றுவார். எந்த இடத்திலும் உயர்த்தி நிறுத்தின மக்களாய் மாற்றுவார். வேதம் சொல்லுது, அன்ட்ரூத் டு ட்ரூத், டார்க்னஸ் டு லைட். അതാണ് അസത്യത്തിലിരുന്ന് സത്യത്തിലേക്ക് വഴികാട്ടുന്നതാണ് ബൈബിൾ. ഏത് സത്യം, ഏത് അസത്യം, ഏത് ഇരുട്ട്, ഏത് വെളിച്ചം, எந்த வழி போகணும், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வச்சு, മനുഷ്യൻ്റെ കണ്ണല്ല, കർത്തരായ ദേവനുടെ കണ്ണ്, നമുക്ക് കണ്ണുണ്ടാക്കിയ ദേവൻ, അവരുടെ കണ്ണെ വെച്ച് ആലോചന ചൊല്ലി, അവരുടെ ആലോചന നിത്യകാലമാகவும் அவருடைய நினைவுகள் தலைமுறை. இன்னும் குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. பைபிள் படிக்கும்போது குழந்தைகள் உண்டாகும், தீர்க்காயுசு உண்டாகும், சமாதானம் உண்டாகும். தேவன் நம்மோடு இருப்பார். அவரை நாமம் இம்மானுவேல். இயேசு என்றால் இரட்சகன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோகம் போனோமா? எந்த ராஜ்யம் போனோம்? சகோதரா சகோதரி, நித்திய ராஜ்யம் போக வேண்டுமா? அங்கே என்ன நடக்கிறது, அங்கே என்ன ஆகாரம், இதெல்லாம் பைபிள் உண்டு. எப்பொழுதும் பரிசுத்தாவியினால் உண்டாகுന്ന சமாதானம், சந்தோஷம், அங்கே ஆகாரம். நித்திய நரகத்தில் எப்பொழுதும் பல்கடிப்பு, அழுகை. நீங்கள் பரலோகம் போக தேவன் உங்களை அழைக்கிறார். ஆணிகள் பாய்ந்த திருக்கரங்கள் நீட்டி உங்களை அழைக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும். நீ விஸ்வசி, அப்பொழுது உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவது வேதம் சொல்லுது. நீ கூப்பிடு, நீ விஸ்வசி. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக. இப்போ நாம் பாவம் செய்யவில்லைங்களும் നമ്മുടെ அப்பாக்கு மேலே எத்தனையோ அப்பன்மார் இருக்கிறது. அவர் எல்லாரும் எத்தனையோ மூட கெட்ட பழக்கங்கள் எல்லாம் செய்து நாம் அவருடைய இரத்தத்தால் உருவாக்கப்பட்டது. அந்த அத்தனை பாவங்களும் நாம் சுமந்து கொண்டிருக்கிறது. இந்த கெட்ட பாவங்களும் சபிக்கப்பட்ட ஜென்ம கர்ம பாவங்கள் எல்லாம் ஒரு செகண்டில் நீங்கும். இயேசுவின் சிலுவை, அவருடைய சிலுவையிலே நம்மை பார்த்து அவர் சந்தோஷமாய் அதை சகித்தது. இனி வரும் தலைமுறைகள் யாரெல்லாம் என் சிலுவையை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, வியாதியில் விடுதலை, நித்திய ஜீவன், இதெல்லாம் வாக்கு தന്നതാണ് നമ്മുടെ ஆண்டவர். அவருடைய ஒரே குமாரன், சர்வ பிரம்மாண்டத்துக்கு உடையவராய தேவனுடைய ஒரே குமாரன் அவரை நமக்காக தந்தார். சிலுவையை பாருங்கள். உங்களுக்கு சிலுவையை குறித்து நல்ல தெளிந்த அறிவு வேணுமெങ്കിலே, அந்த சிலுவையின் தரிசனங்கள் உங்களுக்கு வேணுமெങ്കിலே, சரி, இப்போ முதல்ல உங்களுக்கு தெரியலைங்களே, இங்கிலீஷ் த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட், ஹலோ கூகுள்,
என்ன யூடியூப்லேயே போடுங்க, த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ், அந்த பிக்சர் பாருங்கள். நீங்களை கூப்பிடுங்க, ஹலோ கூகுள், த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இங்கிலீஷ் பிக்சர், உடனே அது வரும். நீங்கள் அது பாருங்கள். அவர் என்னென்ன செய்தார், எதுக்காக அடிக்கப்பட்டார், எதுக்காக ஆணிகள் பாய்ந்தார், எதுக்காக ஈட்டியெல்லாம் குத்தப்பட்டது, அவரை தாயார் தகப்பனார்ன்னெல்லாம் அது பார்க்காம தெரியும். சூரியனை படைத்தவருக்கு அம்மா அப்பா உண்டா? அவரே சொன்னார், என் வார்த்தைகளை கேட்குற நீங்களே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பன். அவர் வார்த்தை அவ்வளோ விலையேறப்பெற்றது. இக்காணுவதெல்லாம் இந்த சூரியன் சந்திர நட்சத்திர ஜராஜரங்க பள்ளத்தாக்களும் மலைகளும் மரங்களும் ஆண்டவரே, இந்த காணுனதெல்லாம் வானம் பூமி சமுத்திரம், இக்காணுனதெல்லாம் காணாததெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னபோது உண்டாயிடுச்சு. அதாவது வல்லமையான வார்த்தை. ஒரு வார்த்தை வல்லமையானது. வெளிச்சம் முன்னே போகுமா, வார்த்தை முன்னே போகுமா? வார்த்தை தான் முன்னே போகும். த ஸ்பீடு, அதான் அந்த வார்த்தை பயங்கர ஸ்பீடான, அது உலகம் முழுவதும் போயிடும். வார்த்தை, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை. இயேசு பூமியில் வரும்போது நமக்கு என்ன தந்தன்னு கேட்பார் ஆண்டவர். ஒரு மக்களை கேட்பார், வந்தாரே வந்தாரே இயேசு வந்தாரே, தந்தாரே தந்தாரே வார்த்தை தந்தாரே. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நமக்கு தந்துதான். அதை விசுவசிக்க வேண்டும். கேள்வி கேட்குற புக்கல்ல பைபிள். அது பதில் தரும், அது வளரும். 30, 60, 100 பலன் உண்டாகும். அது திரும்பி வராது. நீங்கள் ஏதாவது ஒன்று கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்ன காரியம் உண்டு, உம்மிடத்தை கேட்டால் அது கிடைக்குமென்னு இந்த ஊழியக்காரி சொல்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்யுங்க டாடி. அப்படி நீங்கள் கேளுங்கள், கட்சமாய் தரும். ரட்சிப்பு உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ஒருமனம் உண்டாகும், கடன் நீங்கும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். எல்லா ஆன்சரும், எவரி ஆன்சர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வரப்போகிறார். அவர் ராஜ்யம் சந்தோஷம் நிறைந்த ராஜ்யம். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், எப்போ வேணுமெങ്കിലും இந்த உலகம் அழிஞ்சு ஒழிஞ்சு போயிடும். அதுக்குள்ளே உங்களை குடும்பத்தை காப்பாற்றுங்க. ரட்சிப்பு கர்த்தரோட கரத்தில் இருக்குது. தைவான், மலேசியா, சிங்கப்பூர், துருக்கி, உக்ரைன், ரஷ்யா, அமெரிக்கா, துபாய், குவைட்டு, சவுதி அரேபியா, எங்கே பார்த்தாலும் அழிவு, யுத்தங்கள். ஓ, தேர் இஸ் நோ பெர்மனண்ட் சிட்டி இன் திஸ் வேர்ல்ட். நமக்கு நிலையான ஒரு நகரம் இந்த பூமியில் இல்லை. இது அழிஞ்சு ஒழிஞ்சு போகும். என்ன காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஆத்மாவை காப்பாற்ற வேண்டும். ஒரு ஆத்மா முழு உலகத்தை கோளும் பெரியதான். உங்கள் ஆத்மாக்களையும் குடும்பத்தில் உள்ள மக்களையும் கூடப்பிறப்புகளையும் அயற்காரையும் காப்பாற்றுறதுக்கு வழி ரட்சிப்பு. பரலோக ராஜ்யத்தில் இறங்கி வந்த தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் பைபிளில் அவரை சீஷர்கள் எழுதியிருக்கிறது. அவரை கூட 3.5 வருஷம் அவரோட கற்றுக்கொண்ட சீஷர்கள், பரிசுத்தாவியானவர் பூமியில் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் 40 ராஜ்யங்களில் பல தேசங்களில் அவர் சிதறடிக்கப்பட்டது. ராஜாக்கள் மூலமாய், பயங்கள் மூலமாய், பிரச்சனை மூலமாய் அந்த ராஜ்யங்களில் இருந்து கொண்ட ஆவியானவர் அவரை ஏவிக்கொண்டு ஆண்டவர் அவரை கொண்டே எழுத வச்சார். இந்த பைபிள் அதுதான் விலையேறப்படுது. The word of God is mighty weapons against the power of darkness. உலகத்தில் இருக்கிற எந்த சக்தியும் இந்த பைபிளை ஜெயிக்க முடியாது. இந்த பைபிள் இருக்கிற வார்த்தைகள் சகல சக்திகளும் வல்லமைகளும் பயப்படும். ஆரெல்லாம் இந்த பைபிளுக்கு எதிர்த்து இருந்தார்களோ, எந்த ராஜ்யங்களெல்லாம் இந்த பைபிளுக்கு எதிர்த்து இருந்தார்களோ, அந்த ராஜ்யங்களெல்லாம் அழிஞ்சு ஒன்றுமில்லாத போய்விடுச்சு. கேரளாவிலே அடுத்த காலத்தில் டினு ஜார்ஜ் என்ற பரிசுத்தவான் வாலிப மகன் தான் என்னோட ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்பிது. அவருடைய ஆலயத்தில் ஒரு சகோதரன், அந்த சகோதரன் குடும்பத்தில் உள்ளவர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க.
இதுக்கு கோபப்பட்டு பைபிளை எரிச்சு அடைஞ்சவர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது யாராலே? அதுக்கப்புறம் அவர் சரண்டர் ஆகி அவருடைய குடும்பம் முழுவதும் ஆலயத்தில் வந்து சரண்டர் ஆயிடுச்சு. அவரே வந்து சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? நான் ரட்சிக்கப்பட்ட, எனக்கு என் மக்களும் குடும்பம் ரட்சிக்கப்படணும், அவரும் சர்ச்சுக்கு வரணும், நான் இப்படிலாம் செய்த காலங்கள் உண்டு அப்படி சொன்னார். பைபிள் மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தின் ஆயுதம். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்கு சமாதான பிரபு. இயேசுவினை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுന്ന ஜனம் பாக்கியமுள்ளது. அதாவது அல்லேலூயா. உபாகமம் എന്ന പുസ്തകത്തിൽ 33:29 ഒരു വസനമുണ്ട്. ഇസ്രായേലേ, നീ ഭാഗ്യവാൻ, കർത്തരാൽ രക്ഷിക്കപ്പെട്ട ജനമേ, ഉനക്ക് ഒപ്പാനവർ യാർ. அல்லேலூயா. அப்ரகாமிൻ്റെ சந்ததிയാണ്. அப்ரகாம் யார்? ஒரு ஹிந்து குடும்பம். அந்த ஹிந்து குடும்பத்தில்னு, அந்த ஹிந்து குடும்பம் வந்து சொன்னால் அவங்க பொம்மைகள் விக்கிரகங்களெல்லாம் வார்த்து உண்டாக்கி எல்லாம் விற்று, அதுதான் தெய்வம்னு சொல்லி உலகத்துக்கு விற்று அப்படி சம்பாதித்த ஒரு குடும்பம். அந்த அப்ராம் அவன் மக்களில் இல்லை, அதனால் அப்ரஹாம் என்று வரும்போது ஜாதிகளுக்கு தகப்பன். அந்த அப்ராமினே அந்த குடும்பத்திலிருந்து கூப்பிட்டு தனியே கொண்டு வந்தார். அதான் அந்த செப்பரேட் ஃப்ரம் அதர்ஸ் நான் சொன்னேன். இரும்பும் மண்ணும் சேராது, வெளிச்சமும் இருளும் சேருமா? தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் அழைச்சி வேறொரு கூட்டமாய் கொண்டு வந்து അതിലുണ്ടാകുന്ന സന്തതികളാണ് യേശപ്പനെ വിശ്വസിക്കുന്ന മക്കളൊക്കെ പേര് അബ്രഹാമിൻ്റെ സന്തതി. അബ്രഹാമിൻ്റെ സന്തതിയിലാണ് യേശു പിറന്നത്. அதனால் அப்ரகாமினுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களெல்லாம் பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதங்கள். அது எடுத்துக்கொள்ளதுக்கு தான் நமக்கு இயேசு கூப்பிடுறாரு. வாங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க, பூமியிலும் ஆசீர்வாதம், பரத்திலும் போகலாம், எப்போதும் எந்த இடத்திலும் சமாதானத்தோடு இருக்கின்ற ஜனம் இஸ்ரவேல் மக்கள், பாதுகாப்பான மக்கள் இஸ்ரவேல் மக்கள். பூமியில் எல்லோரிலும் அதிக சமாதானம் உள்ள மக்கள் இஸ்ரவேல் மக்கள். ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசம் என்பது நம்மை ரட்சிക്കുന്നതായിരുന്നു. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய வியாதிகளுக்காக மரித்தார். நான் செய்த எல்லா பாவங்களுக்கும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனால் கர்த்தரை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆலயத்தில் போய் ஆராதனை பண்ணுங்க. அவரை ஒரு நாளும் மறக்காதுங்க, எப்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். அல்லேலூயா. ஏசாயா 57:13. ஏசாயா 57:13. அவரை பரிசுத்த பர்வதம், அதாவது பரலோக ராஜ்யம், சியோன், ஆண்டவராய தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அதனால் கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. நோ அம்பிஷன் அவுட் சைட் ஆஃப் ஹிம். அதான் ஆண்டவர் விரும்புகிறது. அவர் நம்மை சிருஷ்டிகர்த்தாവ്, அவர் சிருஷ்டிகர்த்தாവ്, கிரியேச்சர். நம்மெல்லாம் கிரியேஷன். மண்ணான சரீரம், உளையான சேற்றிலிருந்து எடுத்தவர். அவர் எடுத்தார் நம்மை. பாபத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் கிடந்த நம்மை அவர் எடுக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறார், பிரபுக்களை மத்தியத்தில் உட்கார வைக்கிறார். அதான் அந்த இயேசுப்பன்ற பெரிய வல்லமை. ஹி ஹாஸ் ஆல் பவேஸ், எல்லாம் செய்வார். நீங்களும் உங்களுடைய ஹிருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, என் குடும்பத்தில் நீங்கள் வாங்க இயேசுப்பா, எங்களுக்கு ரட்சிப்பு தாரும் என்று சொல்லுங்க. கேளுங்கள் தரப்படும். அதனால் கேளுங்க, கர்த்தர் தருவார். ஆமென்.
ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த யூடியூபில் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பார்த்து கொண்டிருந்தால் ஏழ்மையும் தாழ்மையும் சமாதானம் இல்லாத மக்களுக்கு சமாதானம் கொடுக்கணும். அவர்களை கடங்கள் இருந்தால் கடன் நீங்கட்டும் ஆண்டவரே. பிசாஜிൻ്റെ പിടിയിൽ ഇരിക്കുന്നവങ്ങളെല്ലാം വിടുവിക്കണം വേണം. യേശു ക്രിസ്തു പിശാചുകളെ തുരത്തി വിട വേണ്ടും. കുടുംബത്തിൽ ഒറ്റുമയുണ്ടാവണം, ഇണപ്പുണ്ടാവണം. വാലിബറുകൾ നല്ല സന്തോഷമായി ആലയത്തിലേക്ക് കടന്നു പോകാൻ ഉദവി ചെയ്യണം. ബൈബിൾ വാങ്ങി പഠിക്കാത്ത മക്കൾക്ക് ബൈബിൾ വാങ്ങി പഠിക്കുക ദേവനുള്ള കൃപയും വരങ്ങളെ കാട്ട വേണ്ടും. ஆண்டவரே, தூதர்களை அனுப்பி பணியிட ஆவிகளை அனுப்பி குடும்பங்களை பாதுகாத்து ரட்சிப்பு பெருக உதவி செய்யும். நம்முடைய கரமே ரட்சிப்பு உண்டாக்குறது. புது பாட்டு பாடுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய கரம் நீட்டப்படும். ஆண்டவரே, அடிங்கள் புது பாட்டை பாடுவேன். நம்முடைய கரம் நீட்டப்பட வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும். கர்த்தாவே, நம்முடைய நாமம் பெருகவும் பெருகவும் செய்யட்டும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகட்டும். வேலையில்லாத மக்களை வேலை கொடு ஆண்டவரே. பிள்ளை வராத மக்களுக்கு பிள்ளை பெற உதவி செய்யும். மலடிகள் பிள்ளத்தாட்சி மக்களாய் மாறட்டும். ஆண்டவரே, உபாம புஸ்தகத்தில் எழுதியிருக்குது, உன்னை ஆடு மாடுகளிலும் கூட மலடித்தனமாக இருக்கிறதில்லைன்னு சொல்கிறார். ஆண்டவரே, உண்மை நம்புன மக்களை நீ கைவிடலையே ஆண்டவரே. அவர்களுக்கு ரட்சிப்பு பெருகட்டும், சமாதானம் பெருகட்டும். வேதத்தை படிக்க கிருபை கொடும். ஆலயத்தை போகுന്നതുக்குள்ள வழிகளை காட்டும், தரிசனங்களை கொடும். 29:18 சொல்லுது, தரிசனங்கள் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்ட போகிறது. நீதிமொழிகள் 29:18. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு. தரிசனம் வேணும். ஒவ்வொரு மக்களுக்கும் தரிசனம் கொடுமாண்டவரே. நம்முடைய நாமம் அவர் அறிஞ்சு கொள்ளட்டும். எல்லா நாமங்களிலும் மேலான நாமம், எல்லா ராஜாக்களிலும் மேலான ராஜாவு, the Lord of Lords and the King of Kings, name above all names, மேசியா, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், சர்வஜராஜங்களை படைத்த தேவன் என்று அறிஞ்சு கொள்ள நம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும் கர்த்தாவே. நம்முடைய வல்லமை பிரஸ்தாபிக்கிற மக்களாய் மாற்ற ஆண்டவரே. ரட்சியும் 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 ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. அவர்களை வாழ்க்கையிலே ஆண்டவரே ரட்சிப்பு பெருக உதவி செய்யும். உண்மை காணட்டும் ஆண்டவரே. துதியும் கனவும் மகிமையும் அபிரகாம் தேவனே உமக்கு தருகிறேன். நீர் எங்கள் தேவனாய் மாறும் ஆண்டவரே. எங்களோடு இரு ஆண்டவரே. இம்மானுவேலே, யெகோவா எங்களோடு இரு. நீர் எங்களோடு இரு ஆண்டவரே. நம்முடைய நாமத்தை உயர்த்தி கேட்ட கிருபை தரும் ஆண்டவரே. அபிரகாமின் தேவனே நீ எங்கள் தேவன் ஆண்டவரே. ஈசாக்கின் தேவனே நீ எங்கள் தேவன். யாக்கோபின் தேவனே நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாயிரு ஆண்டவரே. துதியும் கனவும் மகிமையும் உமக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். உலகத்தில் இருக்கிற எல்லாரிலும் பெரிய தேவன் நம்மோடு இருக்கிறார். கூப்பிடுங்க, உங்களை பக்கமாய் வருவார் ஆண்டவர். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.